ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். கடந்த காலங்களில் ஹபுன்னு சொல்லப்படுற ஒரு வகை விரியன் பாம்பு கடி ஜப்பான் நாட்டின் சில பகுதிகளில் ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. 1980ல் 400க்கும் அதிகமான ஹபு பாம்பு கடி சம்பவங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுல சில இறப்புகளும் நடந்திருக்கு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பல விஷப்பாம்பு வகைகள் இருக்கு. ஆனா மக்களுக்கு அதிக அளவு பிரச்சனை கொடுத்தது உருவத்துல பெருசா இருந்த ஹபுவும் அதோட நெருங்கிய உறவினரான புல் விரியன் பாம்புகளும் தான். கடிப்பட்ட மக்களுக்கு மருந்து கொடுக்கறது பல சிக்கல்கள் இருந்தது. ஆரம்ப காலத்துல இந்த பாம்பு கடிக்கு மருந்தே இல்லாம இருந்தது. மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அத கிராமப்புறங்களுக்கு கொண்டு போறது சிரமமா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, விஷமுறிவு மருந்த ஸ்டோர் பண்ணி வைக்க குளிர்சாதன வசதியும் அந்த குளிர்சாதன வசதிக்கு மின்சார வசதியும் தேவைப்பட்டது. 1980 காலகட்டங்கள்ல பெரும்பாலான ஜப்பானிய கிராமங்கள் மின்சார வசதி இல்லாம இருந்ததால இந்த மருந்தை அந்த கிராமங்கள்ல ஸ்டோர் பண்ண முடியாத நிலை இருந்தது. ஆனா பெரும்பாலான பாம்பு கடி சம்பவங்கள் இந்த மாதிரியான கிராமப்புறங்கள்ல தான் அதிகமா நடந்திருக்கு. சோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக ஜப்பான் அரசு ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவோட வந்தாங்க. பாம்புகளை கொன்னு சாப்பிடக்கூடிய விலங்கு ஒண்ண ஜப்பான்ல களமிறக்கிறது தான் அந்த ஐடியா. இந்த ஐடியா கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இது ஜப்பான் அரசுக்கே ஒரு பெரிய தலைவலியா போய் முடிஞ்சது. இந்த ஐடியா ஏன் பேக் ஃபேர் ஆச்சு, ஜப்பான் பாம்பு கடி நிகழ்வுகளை கட்டுப்படுத்தினாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். பாம்புகளை கொல்ற விலங்குன்னு சொன்ன உடனே உங்கள பலர் அந்த விலங்கு கெஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜப்பான் அரசு களமிறக்க முடிவு பண்ண அந்த விலங்கு நம்ம ஊர் கீரிப்புள்ளதான். 1979ல் 30 சிறிய வகை கீரிகள் ஜப்பானோட அமாமி ஒஷிமா தீவுக்கு பாம்புகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக கொண்டு போகப்பட்டது. இந்த கீரிகள் பாம்பு பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம எலி தொல்லைக்கும் தீர்வா இருக்கும்னு ஜப்பான் அரசு நினைச்சது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பூடான் நாடுகளை பூர்வீகமாக கொண்ட இந்த கீரிகள் ஜப்பானுக்கு கொண்டு போகும்போது ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட வன விலங்குகள் இந்த புதிய வேட்டைக்காரனுடைய வருகைக்கு தயாரா இல்ல. 1979ல் ஜப்பானுக்கு போன நம்ம கீரிப்புள்ள 1993ல் பலுகி பெருகி ஜப்பான்ல கம்ஃபர்டபிளா செட்டில் ஆகி இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த மினிஸ்ட்ரி ஆஃப் தி என்விரான்மெண்ட் கீரிகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காம போகுதுன்னு அரசுக்கு தகவல் கொடுத்தாங்க. 1979ல் 30 இருந்த கீரிகளோட எண்ணிக்கை 2000ஆம் ஆண்டுல 10,000 அதிகமாகி இருக்கு. கீரிகளுடைய எண்ணிக்கை 10,000க்கு மேல போயிருக்குதுன்னா பாம்புகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி ஜப்பான் பாம்புகளே இல்லாத நாடா மாறி இருக்குமேனு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. கீரிகளை உள்ள விட்ட பிறகு பாம்புகளுடைய எண்ணிக்கை ஜப்பான் அரசு எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப கம்மியான அளவு தான் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கும் கீரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. பாம்புகள் கூட சண்டை போடணும்னா கீரிகள் தான் பெஸ்டான ஆப்ஷன். ஆனா என்ன பிரச்சனைனா, கீரிகள் பகல் நேரத்துல தான் ஆக்டிவா இருக்கும். அதே நேரத்துல இந்த ஹபு பாம்புகள் இரவு நேரத்துல தான் அதிகமா வெளியே வரும். இதனால இதுங்க ரெண்டும் ஒன்னு பாக்குறதே ரொம்ப ரேரா தான் நடந்தது. ஒருவேளை ரெண்டும் மீட் பண்ணா கூட பாம்பு ஒன்னும் ஈஸியான இறை கிடையாது. ஒரு பாம்பை கொல்ல கீரிக்கு அதிக நேர உழைப்ப போட வேண்டி இருந்தது. நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பு கூட சண்டை போடணும், என்ன அக்ரிமெண்ட் போட்டா கூட்டிட்டு வந்தாங்கன்னு நம்ம கீரிப்புள்ள கஷ்டப்பட்டு பிடிக்கிற பாம்பை விட்டுட்டு ஈஸியா கிடைக்கிற எலி, முயல் மாதிரியான விலங்குகளை அதிகமா கொல்ல தொடங்கி இருக்கு. இத கவனிச்ச ஜப்பான் அரசு இந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதே சமயத்துல நம்ம கீரிப்புள்ள குட்டி போடுறதுல ரொம்ப பிஸியா இருந்திருக்கு. 2000ஆம் ஆண்டுல ஜப்பான் அரசு கீரிகளின் எண்ணிக்கையை குறைக்கிற நடவடிக்கையில இறங்கினாங்க. 2000ல இருந்து 2018 வரைக்கும் 32,000 கீரிகளை இந்த நடவடிக்கை மூலமா பிடிச்சிருக்காங்க. கடந்த 6 ஆண்டுகள்ல ஒரு கீரி கூட சிக்கல. இத பார்க்கும்போது கீரிகளுடைய எண்ணிக்கையை ஜப்பான் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஜப்பானின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நாங்க அமாமி ஒஷிமா தீவை கீரிகள் இல்லாத தீவா மாத்திட்டோம்னு பிரஸ் மீட் வச்சு அறிவிச்சாங்க. கீரிகளை அழிக்க பொறிகள், விஷம் கலந்த உணவு, வேட்டை நாய்கள்னு பலவிதமான யுக்திகளை கையாண்டாங்க. இப்போ உங்கள சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், கீரிகளால பாம்புகளை கொல்ல முடியலன்னா அந்த பாவப்பட்ட ஜீவன்களை அப்படியே விட்டுருக்கலாமே, ஏன் இவ்வளவு உழைப்பு பணம்னு செலவு பண்ணி அதுங்களை கொல்லணும்? விஷயம் என்னன்னா, கீரி ஜப்பானோட நேட்டிவ் விலங்கு கிடையாது. இந்தியா மற்றும் அண்டை நாடுகள்ல இருந்து அங்க கொண்டு போகப்பட்ட விலங்கு. இங்க இருந்து அங்க போய் பாம்புகளை கொல்லாதது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அங்க இருக்கிற மற்ற விலங்குகளை அழிக்க தொடங்கி இருக்கு. பல அரிய வகை உயிரினங்கள் இதனால பாதிக்கப்பட்டது. எப்படி ஆப்பிரிக்க மீன்கள் நம்ம ஊர் ஆறுகள்ல இருக்கிற நாட்டு மீன்களை அழிக்குதோ அதே மாதிரி கீரி அங்க இருந்த விலங்குகளை அழிக்க தொடங்கினது தான் பிரச்சனை. அமாமி ஒஷிமா தீவு ஒரு மித வெப்பமண்டல தீவு. அதோட யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய மிக்க இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த தீவு பல அழிந்து வரும் உயிரினங்களுக்கு புகலிடமா இருக்கு. கீரியோட மெயின் டார்கெட்டே அமாமி முயல். இது அழிந்து வரும் ஒரு பழங்க
பழங்கால விலங்கு. கீரிகளுடைய அடுத்த முக்கிய டார்கெட்டே ரியூக்யூ எலிகள்னு சொல்லப்படுற ஒரு வகை எலிகள். இதுவும் அழிந்து வர்ற ஒரு உயிரினம் தான். இப்படி 15 அழிந்து வரும் உயிரினங்கள் கீரிகளால பாதிக்கப்பட்டது. விவசாயமும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. பண்ணை பறவைகளை கொல்றது, வயல்ல இருந்து பழங்களை சாப்பிடுறது, பண்ணை விலங்குகளுக்கு நோய்களை பரப்புறதுன்னு பெரிய அட்டூழியமே பண்ணிருக்கு. பெரிய அளவு வேட்டை விலங்குகளே இல்லாத இந்த தீவுல திடீர்னு ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் வந்ததும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அங்க ஏற்கனவே இருந்த விலங்குகளுக்கு தெரியல. கீரிகளை தீவுல இருந்து அப்புறப்படுத்த ஜப்பானுக்கு 25 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஆயிரக்கணக்கில் கீரிகளை கொன்னு குவிச்சது கேட்கறதுக்கு பாவமா இருந்தாலும் ஜப்பானுடைய உள்ளூர் உயிரினங்களை பாதுகாக்க ஒரு அரசா ஜப்பான் செய்தது சரின்னு தான் சொல்லணும். பாம்பு கடிக்கு தீர்வா கொண்டு வந்த கீரிகளை ஒழிச்சிட்டாங்க. இப்போ பாம்பு கடிக்கு தீர்வு கண்டுபிடிச்சாங்களான்னா 2020 பாம்பு கடிகளின் எண்ணிக்கை வெறும் 60 குறைஞ்சிருந்தது. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கும் கீரிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. மக்கள் பாம்புகளோட வாழ பழகிட்டாங்க. அதோட பல கிராமங்களுக்கும் மின்சார வசதி வந்ததால விஷ முறிவு மருந்து கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. 1992க்கு அப்புறமா ஹபு பாம்பு கடிச்சதால ஒரு உயிரிழப்பு கூட இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. அமாமி ஒஷிமா தீவுல கீரிகளை அழிச்சிட்டாலும் ஜப்பானின் இன்னும் சில தீவுகள்ல கீரிகள் இருக்கு. அதை அழிக்கிற வேலைய ஜப்பான் அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு உயிரினத்தை அழிக்க இன்னொரு உயிரினத்தை அறிமுகப்படுத்துற ஐடியா ஒன்னும் புதுசு கிடையாது. விவசாயத்துல பயிர்களை சாப்பிடுற பூச்சிகளை கொல்ல வேட்டையாடும் பூச்சிகளை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த பூச்சிகள் பயிர்களை தின்ற பூச்சிகளை கொன்னு பயிர்களை காப்பாத்தும். இந்த டெக்னிக்கை தான் ஜப்பான் அரசு பயன்படுத்தி இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு இனத்தை அழிக்க கீரிகளை பயன்படுத்தின முதல் நாடும் ஜப்பான் கிடையாது. 1800கள்ல ஆசிய சிறிய வகை கீரிகள் கியூபா, ஜமைக்கா, ஹெய்டி, போர்ட்டோரிக்கோ மாதிரியான நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்க அதுங்களோட செயல்பாடுகள் நல்லா இருந்ததால ஹவாய் நாமளும் ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சாங்க. 1800கள் மற்றும் 1900கள்ல ஹவாயோட மதிப்புமிக்க பொருட்கள்ல ஒன்னா கரும்பு இருந்தது. இந்த கரும்புகளை வளர்க்கறதுல எலிகள் பெரிய தலைவலியா இருந்தது. 1972ல இந்தியால இருந்து இறக்குமதி செய்த கீரிகளை வச்சு ஜமைக்கால விவசாயிகள் எலிகளை ஒழிச்சதா ஹவாய் விவசாயிகளுக்கு தெரிய வந்தது. உடனடியா ஜமைக்கால இருந்து 72 கீரிகளை ஹவாய்க்குள்ள களமிறக்கினாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா எலிகள் இரவு நேரத்துல வெளியே வரக்கூடிய விலங்குகள், அதே நேரத்துல கீரிகள் பகல் நேரத்துல வெளியே வரக்கூடிய விலங்குகள். இது ரெண்டும் கிராஸ் ஆகுறதே ரொம்ப ரேரா தான் நடந்தது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஜப்பான்ல 1990கள்ல நடந்த அதே கதை தான் இங்க 1800கள்ல நடந்திருக்கு. கீரிகள் எலிகளை பாக்குறதே ரொம்ப ரேருங்கிறதால கீரிகள் எலிகளை விட்டுட்டு ஹவாயின் மற்ற பூர்வீக விலங்குகளை அழிக்க தொடங்கியிருக்கு. பல பறவைகள் மற்றும் ஆமை இனங்கள் அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலுக்கு போயிருக்கு. கீரிகளை கட்டுப்படுத்த ஹவாய் அரசு பல வேலிகள் அமைச்சு பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் ஜப்பான் மாதிரி இல்லாம ஹவாயில நிலைமை கைய மீறி போயிருக்கு. அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்தாலும் இன்னும் வரைக்கும் இதுங்களை அழிக்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்கு. ஹவாயின் 8 பறவை இனங்களின் அழிவுக்கு கீரிகள் காரணமா இருந்திருக்கு. ஹவாய் தவிர்த்து கரிபியன் தீவுகள்ல ஒன்னான US விர்ஜின் தீவின் ஒரு வகை பல்லி இனம் முழுசா அழிஞ்சிருக்கு. பக்கத்து தீவுகள்லயும் இந்த பல்லிகளின் எண்ணிக்கை பெரிய அளவுல குறைஞ்சதை கவனிச்ச மக்கள் இந்த பல்லிகளை தனிமைப்படுத்தி அவங்களே வளர்த்து அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. 1800களுக்கு முன்னாடி வரலாற்றுல கீரிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்க்க போனா 4000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறை ஒண்ணுல ஒரு நபர் ஒரு கைத்துல நாய் ஒன்னையும் இன்னொரு கைத்துல கீரி ஒன்னையும் கட்டி கூட்டிட்டு போறது மாதிரியான படம் ஒண்ணு இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஜப்பான் மற்றும் கீரிகளால பாதிக்கப்பட்ட மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம அந்த காலத்து எகிப்து நாட்டு மக்கள் கீரிகளை ஒரு காவல் நாய் மாதிரி கட்டி வச்சு பயன்படுத்தி இருக்கலாம்னு தெரியுது. இப்படி கட்டி வச்சு பயன்படுத்துறதால கீரிகளுடைய இனப்பெருக்கம் மனிதர்களின் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கலாம். இந்த கீரிகளை வயல்வெளிகள்ல எலிகள் மற்றும் பாம்புகள் வரதை தடுக்க பயன்படுத்தி இருக்கலாம். எகிப்து மாதிரியே ஜப்பான், ஹவாய் மாதிரியான நாடுகள் ஆரம்பத்திலேயே கீரிகளுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறுனது தான் பேரிழப்புக்கு காரணமா இருந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நம்ம ஊரு கீரி புள்ள பல நாடுகளுக்கும் போய் இன்டர்நேஷனல் லெவல்ல பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.